ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கான பேர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். ஸோ இந்த அக்யூமுலேஷனில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய லெவலாக நோட்டிஸ்டபுளாக இருக்காது. ரீட்டைல் பீப்புளுக்கு, நம்மள மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவேர்னஸும் நமக்கு ஒரு பெருசாக நோட்டிஸ்டபுளாக இருக்காது. ஓகே. ஆனால் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி எல்ஐசி அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஓகேங்களா, லேக்ஸ் ஆஃப் க்ரோஸில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ கோடி ரூபா ஒரு பெரிய வெல்த்தை வச்சுருக்காங்க. அது எந்த கம்பெனியில் போய் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்மளோட அதிகமான ஒரு நாலேஜ் இருக்கும், சோர்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ அப்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த கம்பெனி என்னன்னே ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கம்மியான விலையிலே ஃபஸ்ட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் நமக்குலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இந்த கம்பெனி க்ரோ ஆகும் போது இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதே அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 10 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களோட அமௌண்ட் அப்படியே டபுளாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கினதை இப்போது இந்த இடத்துல 20 ரூபாயில் செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட்டில் டபுள் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அப்படியே டபுள் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா இதுவுமே விற்றுருவாங்க. ஓகேங்களா? 20 ரூபாய்க்கு விற்றுட்டு திருப்பியும் 20 ரூபாய்க்கு புதுசாக ஷேர்ஸை வாங்குவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபேஸ்க்கு பேர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஅக்யூமுலேஷன். ஸோ இப்போ இந்த ஃபேஸில் வந்துட்டு என்ன ஆகுனா, இந்த ஃபேஸில் தான் நம்மள மாதிரியான ரீட்டைல் பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் என்ட்ரு ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, நல்ல ஒரு கம்பெனிப்பா, இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல தெரிய வரும், ரீஅக்யூமுலேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இப்போ 20 ரூபாயில் இருக்கா, 20 ரூபாயிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. மோர் தேன் டபுள். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், காசு வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. அவங்க எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஸோ இப்போ 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. 5 டைம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எல்லா ஷேர்ஸையும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் விட்டு விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு ஒரு பையர் வரணும் இல்லைங்களா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, நான் அதை விற்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பையர், நீங்கள் அதை வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு காசு கிடைக்கும். இல்லைன்னா என்னோட ப்ராஃபிட்டோ எதுவுமே எனக்கு தெரியாது, கிடைக்காது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாமே இந்த இடத்துல டாப்ல போய் செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு வாங்குறதுக்கு பையர் வரணும். அவங்க எப்படி வர வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இல்லை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, 10 ரூபாயில இருந்து இப்போ 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. அடுத்து இந்த கம்பெனி வந்துட்டு 50 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை பார்த்த உடனே என்ன ஆகும், மக்களுக்கு எல்லாருமே ஓகே, நம்ம போய் இப்போ நம்மளுக்கு இந்த நியூஸ் விட்டு ஃபர்ஸ்ட்டாக கிடச்சிருக்கு, நம்ம போய் எல்லாரும் 50 ரூபாய்க்கு வாங்கிடலாம், அது 200 ரூபாய்க்கு போகும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல விற்கிறாங்க, வித்துட்டு வெளியே போறாங்க. அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள்ஸை இந்த இடத்துல ட்ராப் பண்ண வைக்கிறாங்க. ஏமாத்தி வாங்க வச்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ 50 ரூபாய்க்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெரிய லெவல் ஆஃப் குவான்டிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் விற்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷேரோட ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம்
டிராஸ்டிக்கா கீழே வரும். அடுத்து ஒரு 40 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீதி அவங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வித்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல விற்கும் போது என்ன ஆகும்னா அந்த ரீட்டைல் பீப்புளோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, சரி நான் வந்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்கினேன் 200 ரூபாய்க்கு போகும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு 10 ரூபா கம்மியா கிடைக்குது, 40 ரூபாய்க்கு தான் கிடைக்குது, இன்னும் நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நினைச்சு ரீட்டைல் பீப்புள் இந்த இடத்துல வாங்குவாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்றாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் திருப்பி எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி அந்த ஷேரோட வேல்யூ 20 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ அந்த ரீட்டைல் பீப்புளோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 20 ரூபாய்க்கு வந்துருச்சு, என்னோட கேபிட்டல் பாதிக்கு மேல காலி ஆயிடுச்சு. இப்போ நான் பேசாம 20 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடலாம், இல்ல விட்டோம்னா இது 0 ஆயிரும், என் கேபிட்டல் எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு அந்த 20 ரூபாய்க்கு வித்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி டைம்ல தான் யாரு வராங்க, திருப்பி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து திருப்பி இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க விற்கிறாங்களோ அங்கதான் வந்துட்டு போய் ரீட்டைல் பீப்புள் போய் விழுகிறாங்க வாங்குறோம்னு. ஸோ இப்போ இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம வந்துட்டு ரீட்டைல் பீப்புள் மாதிரி யோசிக்க கூடாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறது மாதிரி ஃபாலோ பண்ணா தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு இந்த ட்ராப்ல போய் மாட்டிடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 20 ருபீஸ்க்கு வித்துடுறாங்க, விற்றுட்டு திருப்பி 20 ருபீஸில் வாங்கிட்டு அவங்களுக்கு 50 ருபீஸ் போகுது, ஆக்சுவலி 30 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகுது அவங்களுக்கு. அப்புறம் அந்த 50 ருபீஸ்லேருந்து அவங்க இருக்கிற எல்லா ஷேரையும் விற்கிற டைமில் அது மக்கள் 200 போகும்னு நினச்சி வாங்கின இடத்துல 40 ரூபாய்க்கு போகுது. அந்த 40 ருபீஸில் என்ன பண்ணுறாங்க, விலை கம்மியாயிருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கி வைக்கிற நேரத்தில் அது இன்னும் 20 ருபீஸ்க்கு கீழே போயிடுது. ஸோ அந்த 20 ருபீஸ் போன இடத்துல என்ன நினைக்கிறாங்க, இது அப்படியே போட்டால் 0 ஆயிரும், ஸோ நான் இப்போவே விற்கிறது பெட்டர்னு சொல்லி அவங்க 20 ருபீஸ்லேயே விற்று அப்புறம் திருப்பி வந்து இந்த பெரிய கம்பெனி திருப்பி 20 மார்க்கெட் திருப்பி இது ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக ப்ரோ? எஸ் கரெக்ட். ஓகே ப்ரோ. ஸோ இப்படி தான் வந்து எல்லா ஒரு மார்க்கெட்டோட ஃபேஸுமே நடக்கும். ஓகே.